ஏகனே போற்றி, இணையாழும் ஈசனை போற்றி, பிரகடனத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசிரமம். இணையவில்லை, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமை. நம்ம சுக்கர ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கும். இன்றைய பதிவு ஒரு ஜாதகத்தில் 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது என்ன சார் 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. பொதுவாக ஜாதகத்தில் எல்லா பாவங்களுமே கெடாமல் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது கொடுத்து வைத்த ஆசாமி அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமானது அப்படின்றது லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. லக்கண பாவம் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்கணத்தில் வேறு கிரகங்கள் இருக்கலாம். அதாவது குரு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் லக்னத்தில் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்றது ரெண்டாவது விஷயமா வரக்கூடியது. முதல் விஷயம் அப்படின்றது லக்கணத்தில் சுப கிரகங்கள் அமைவு அல்லது அந்த லக்கணத்திற்கு நட்பு கிரகங்கள் அமர்வு அப்படின்றது லக்கண பாவம் நல்லா இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கையில் அவர் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தனது சுயமுயற்சியால் அந்த வாழ்க்கையை மிக அருமையான வாழ்க்கையாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் லக்ன பாவம் கெடாமல் இருந்தால் நல்லது. அப்போ லக்னத்தை கெடுகிரகங்கள் பார்த்தால் அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுவார், சிரமப்படுவார். எண்ணங்கள் வித்தியாசமான விபரீதமான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது, ஒரு வில்லங்கமான மனிதனை உருவாக்கக்கூடியது அப்படின்றது லக்ன பாவத்தை கெடுகிரகங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாவமும். அப்போ இதில் சில பாவங்கள் நமக்கு கடைசி வரைக்கும் பலனளிக்காமலே போகக்கூடிய பாவங்களும் உண்டு. 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 6, 8, 12 பாவங்கள் இல்லாமல் போனால் ஒரு வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எப்போவுமே ஒரு மனிதனுக்கு 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் கெட்டு போயிடக்கூடாது. கெட்டுதுன்னா அவருக்கு மிக கடுமையான ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்துடும். அதாவது வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வந்துடும். காரணம், எதிரிகள் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா, வியாதி இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்கள், நல்லா இருக்குமான்னு. அதாவது அவருடைய வாழ்நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக நல்லா பிரிஸ்காக அவர் சுற்றிக்கிட்டே இருந்தார்னா அது ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு நல்லா இருக்காது. அது போர் அடிச்சு போயிடும். எதிரிகளே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. எதிரிகள் இருக்கணும், அவங்களை இவங்க வென்றுக்கிட்டே இருக்கணும். அதாவது அவங்கள வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய அமைப்பு தான் 6ஆம் பாவம். அப்போ 6ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு, அது 6ஆம் பாவாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா இது ஒரு போர் அடிக்கக்கூடிய வாழ்க்கையாக போயிடும். என்ன சார் லக்ன பாவம் நல்லா இருக்கணுன்றீங்க, 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும்? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். 6ஆம் பாவம் தான் கரியரை சொல்லக்கூடிய ஒரு பாவம். அதெல்லாம் நம்ம என்ன தொழில் செய்ய, அதான் நம்மளுடைய தொழிலில் நமக்கான ஒரு ஆளுமை என்ன, நமக்கான ஒரு செல்வாக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் பாவம். 8ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு, என்ன சொல்லுவோம்? ஆயுள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆயுள் பலம் கெட்டு போயிடுச்சு. 8ஆம் பாவத்தில் கெடுகிரகங்கள் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது நல்ல அமைப்பாக இருக்கும். ஆனால் 8ஆம் பாவத்தை கெடுகிரகங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள் பலம் அப்படின்றது குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. 12ஆம் பாவம் தூக்கம் போயிடுது சார். 12ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 12ஆம் பாவாதிபதி கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, தூக்கம் போயிடும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தூங்காமல் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். நல்லா தூங்கி எந்திரிக்கிறவனுக்கு நல்ல தெளிவான சிந்தனை இருக்கு, தூங்காமல் இருக்கிறவனுக்கு தெளிவில்லாத சிந்தனை. அப்போ என்ன, ஒன்று கோமா, அது நிரந்தரமான தூக்கமாக போயிடும். இல்லை அப்படின்னா தூங்காமல் ரெகுலராக தூங்காமல் இருக்கிறவன் ஒரு மாதிரி வித்தியாசமான மனநிலைக்கு வரக்கூடிய ஒரு மனிதனாக போயிடும். பைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ 6, 8, 12 பாவங்களும் அந்த ஜாதகருக்கு தேவைப்படுது. ஒரு சில பாவங்கள் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் பலனை தராமையே போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. இப்போ 11ஆம் பாவம், அதில் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அபிலாசைகள் அப்படின்னு சொல்லும். முதிர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது, முதுகலை பட்டங்களை சொல்லக்கூடியது, முனைவர் பட்டங்களை, ஆராய்ச்சி பட்டங்களை, மேல் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை சொல்லக்கூடியது 11ஆம் பாவம். 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடியது 11ஆம் பாவம். மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடியது 11ஆம் பாவம். இதெல்லாமே சிலருக்கு இல்லாமல் போயிடுது. மூத்த சகோதரன் இல்லாமல் இவர் தான் மூத்தவராக இருக்க போகிறார். இப்போ மூத்த சகோதரன் இல்லை, பெரியப்பா பையன் தான் அண்ணன் அப்படின்ற மாதிரி போயிடும். அபிலாசைகள் நிறைய இருக்கும். ஆனால் அது எல்லா நேரங்கள்லையுமே நம்ம அதை அடைய முடியாது. அது சில நேரங்களில் கௌரவ பரிசலாகவும் இருக்கும், மாண்பு இல்லாத ஒரு விஷயமாகவும் போயிடும். அப்போ அபிலாசைகள் கூட நம்ம ஒத்தி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான கிடைக்காம கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம சொன்ன இதுக்கு முன்னால் முனைவர் பட்டம், உயர்கல்வி, பட்டய கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இது எல்லாமே கூட நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் கூட இருக்குது.
10ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க, மிகப்பெரிய லெவலில் சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடியது, செல்வங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்குது. அப்போ 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு அந்த உதிரியான ஒரு பலன்களை தரக்கூடிய பாவம் கூட ஒரு வகையில் கெட்டு போயிட்டால் கூட ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. சிலருக்கு 4ஆம் பாவமே கெட்டு போயிடுது. தாயை இழந்தவர்கள், வீடு மனை இல்லாதவங்க, வண்டி வாகனம் இன்னுமே நடந்து போகக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சைக்கிள் கூட வாங்கிக்காம நடந்து போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு. 2ஆம் பாவம் கூட கெட்டு போயிருதுன்னு வச்சுக்கோமே. ஒரு குடும்பம் அமையாமல் போகிறது, கல்யாணமாக எத்தனை பேர் இருக்காங்க. இது மாதிரியான சில அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பில் சில பாவங்கள் வந்து நமக்கு பலன்களை தர மறுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கூட சில ஜாதகங்கள் இருக்குது. ஆனால் பலனே இல்லாமல் இருக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது சிரமமாக இருக்கக்கூடிய முக்கியமான அதிமுக்கியமான பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவமாக இருக்குது ஒரு ஜாதகத்தில். ஒருத்தருக்கு வந்து வாழ்நாளில் கல்யாணமே ஆகலை, இருந்துட்டு போக தப்பில்லை விடுங்க. படிப்பு படிக்கலை, இருந்துட்டு போது விடுங்க தப்பில்லை. வீடு வாசல் வாங்கலை, இருந்துட்டு போது விடுங்க தப்பில்லை. ஆனால் சம்பார்த்தனை இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? அவருடைய வயிற்றுக்காக அவர் ஜீவனம் பண்ணித்தாகும். அப்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களில் லக்னாதிபதி எப்படி கெடாமல் இருக்கணுமோ, லக்ன பாவம் எப்படி கெடாமல் இருக்கணுமோ, அது மாதிரி 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கெடாமல் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயமா, ரொம்ப முக்கியமான பாவம் அப்படின்றது வந்து ஜாதகத்தில். அதனால தான் அந்த காலபுருஷத்துக்கு 10ஆம் இடத்தை கொடுத்து 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்து சனியை கொடுத்துருக்காங்க. அவன் தான் சரியான ஆளுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடியது, பர்ஃபெக்டாக செயல்படக்கூடியவனும் வந்து அந்த சனி தான். இப்போ நிறைய ஜோசியருக்கு வந்து வருமானத்தை கொடுக்குறவனே சனி தான். இங்கே ஏதாவது வந்து கஷ்டம் போது தான் ஜோசியரை வந்து போய் பார்ப்பாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த ஜாதகருக்கு வருமானத்தை கொடுக்குறவனும் சனி தான், மற்ற எல்லாத்துக்குமே வருமானத்தை கொடுக்குறவனும் சனி தான். இப்போது ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், உடல்நிலை சரியில்லைன்னு தான் போவோம், ஜலதோஷம் தான் போவோம், தோஷத்துக்கு தான் போவோம் இல்லையா? காய்ச்சல், வேறு ஏதாவது வியாதி, ருணம் ரோகம் அப்படின்ற 6ஆம் பாவம் செயல்படுது, அல்லது 6ஆம் பாவம் செயல் இழந்து அதை ஏதாவது துர்கிரகங்கள் பார்த்து அந்த சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத வந்து டாக்டர்கிட்ட போவோம். அப்போ இங்கே சிரமத்தை கொடுக்கக்கூடியது 6ஆம் பாவத்திற்கு காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி தான். அப்போ அவன் கெட்டு போகும்போது டாக்டர்கிட்ட போகிறோம். இந்த 6ஆம் பாவம் கெட்டு சனி கிரகம் அப்படின்றது வந்து பாவாதிபதி, அதாவது காரகாதிபதி கெட்டு போகும்போது தான் டாக்டருக்கு நம்ம வந்து ஃபீஸ் கொடுக்குறோம். அப்போ இங்கே சம்பாதிக்கிறது, டாக்டர் சம்பாதிக்கிறது யாரால? இந்த சனியினால தான். நம்மகிட்ட வர்றாங்க, ஜோசியர்கிட்ட வர்றாங்க, ரொம்ப கஷ்டம் ஐயா, 7.5 சனி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், அஷ்டம சனி எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள், அர்த்தாசிரம சனின்னு சொல்கிறாங்க, அது என்னென்னு எனக்கு புரியலை. இது மாதிரி நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கு சோறு போடுறவங்களும் வருமானத்தை கொடுக்குறவங்களும் சனி தான். அப்போ அவனை வந்து கெடுக்கிறவங்களெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. சொன்னோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப முக்கியமான பாவகங்களில் வரக்கூடியது. இதையே 11ஆம் பாவத்துக்கு அவரை தான் கொடுத்துருக்காங்க. சனி கிரகத்தான் 11ஆம் பாவத்தில் மூலத்திரிகோணமாக போட்டாங்க. ஆனால் இங்கே 10ஆம் பாவத்தில் வந்து ஆட்சி வீடு அப்படின்றது நிலைத்தன்மை உள்ள ஆட்சி வீடு. அதாவது 10ஆம் பாவம் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கெடாமல் இருக்கணும். கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கல்யாணம், வீடு வாசல், அதே மாதிரி வந்து வேலை, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். என்ன சார் 10ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா கல்யாணமாகாமல் போயிடுமா? எங்கள் முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கு முடிச்சு போட்டுட்ருக்கீங்களே அப்படின்றது உங்களுடைய கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கெட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு திருமண தோஷத்தையும் தருகிறது. திருமண தோஷம் வருது சார், என்ன காரணம் அப்படின்னா 2ஆம் பாவம் கல்யாணம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய பாவம் தான் 7ஆம் பாவம். இவருக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் பாவாதிபதி குரு, சுக்கிரன், இவங்களெல்லாம் வச்சு தான், செவ்வாய், இவங்களெல்லாம் வச்சு தான் இவருக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது அந்த 2ஆம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானம் அப்படின்றது வந்து இந்த 10ஆம் பாவம் தான், ரொம்ப முக்கியமான பாவம். இதில் இன்னொரு விஷயம் உண்டு. 2ஆம் பாவத்துக்கே பாக்கிய பாவமாக வரக்கூடியது 10ஆம் பாவம். 9ஆம் பாவமாக வரக்கூடியது 2ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவமாக வரக்கூடியது பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் பாவம்.
இங்கே வருமானம் இருக்கு, தனம் குடும்பம் வாக்கு அப்படின்ற வந்து 2ஆம் பாவம். அப்போது தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, குடும்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த வாக்கையும் தனத்தையும் குடும்பத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது வந்து வாக்கு தனம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இன்னார் என்று அடையாளப்படுத்துவது அப்படின்றது வந்து 2ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 10ஆம் பாவம் தான். என்னை ஒரு ஆள் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னா எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்? என்னுடைய பேர் மகுடேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மொட்டையாக ஒரு ஊருக்குள்ளே ஒரு 100 பேர் இருப்பாங்க மகுடேஸ்வரன்ற பேரில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா? கிழக்கு தெரு மகுடேஸ்வரன், மேற்கு தெரு மகுடேஸ்வரன், ஜோசியர் மகுடேஸ்வரன், அல்லது ஃபினான்சியர் மகுடேஸ்வரன், அல்லது வந்து விவசாய மகுடேஸ்வரன். இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒரு அடையாளப்படுத்தக்கூடியது, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். அந்த ஐடென்டிஃபிகேஷனில் கொடுக்குறவனே சனி தான், மற்ற யாராலும் கொடுக்க முடியாது. உங்களை அடையாளப்படுத்தக்கூடியவன் இன்னார் என்று அறியப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் பத்திரப்பதிவுல எல்லாம். இன்னார் என்று அறிமுகப்படுத்தியவர், இன்னார் என்று அடையாளப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமுதாயத்திற்கு இந்த ஜாதகரை இன்னார் என்று அடையாளப்படுத்துபவன் சனிதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த ஜோதிடத்தினுடைய முக்கிய பங்கு, அதிமுக்கிய பங்கு அப்படின்றது வந்து சனியினுடைய பங்கு அப்படின்றது வந்து மறுக்கவே முடியாது. அப்போ அந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கெட்டு போச்சுன்னா எப்படி கல்யாணம் நடக்காது அப்படின்றதான் இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது 2ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம். இப்போ இந்த பாவம் நல்லா இருந்தால் தான் தனம் வரும். எந்த வகைப்பாட்டில் இந்த தனத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து 2ஆம் பாவத்துக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்திற்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு 10ஆம் இடம் அப்படின்றது வந்து நல்லா இருந்தால் தான் இவருக்கான அடையாளம், இவருக்கான பெயர், இவருக்கான அந்தஸ்து, இவருக்கான செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த 10ஆம் பாவத்தில் வந்து நிறைய கிரகங்கள் கூடி நிற்கக்கூடாது. 10ல் ஒரு பாம்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் இருந்தால் அவன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த மனிதன், நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதனாக அவன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பான். அதே 2 கிரகம் இருந்ததுன்னா கஷ்டத்தை கொடுக்கும். 3 கிரகம் இருந்ததுன்னா இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கெடுக்கும். புரியுதா? இப்போ 2ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்ல, கர்மஸ்தானத்திற்கு அந்த சனி தான் காரகாதிபதி. அங்கே சனி நின்றுட்டா அங்கே ஜாதகம் கெட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கல்யாணம் பண்ணாலும் அது நல்லா வாழுமா அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எனது காரக கிரகம் 10ஆம் பாவத்தில் சனி நின்றுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த தொழில் தான் அப்படின்ற அடையாளமே தெரியாமல் பண்ணிவிடுவான். காரக கிரகம் காரகத்தில் இருக்கும்போது அவங்க என்ன தொழில் செய்கிறதுன்னு அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் யோசனை பண்ணி அவங்க வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து 10ல் ஒரு பாம்பு நிற்கலாம், பாவி நிற்கலாம்னு சொல்லக்கூடியதில் வந்து பாம்பு நிற்கலாம் அப்படின்றது வந்து ராகு கேதுக்கள் நிற்கலாம். பாவின்றதில் வந்து சனியை வந்து நீக்கிறது. மற்ற கிரகங்கள் நிற்கலாம். செவ்வாய்க்கும் ஸ்தான பலம், சூரியனுக்கு ஸ்தான பலம். இது மாதிரி ஒற்றை கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகன் மிக உயரிய அந்தஸ்தோடு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவனாக இருப்பான். இதே 2 கிரகங்களுக்கு மேலே கிரகங்கள் நின்றுது அப்படின்னா அவருக்கு இந்த தொழில் அப்படின்றது வந்து இருக்காது. அப்படி மீறி அது தொழிலில் பண்ணாலும் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. காரணம் 6ஆம் பாவத்திற்கு 5ஆம் வீடு. 6ஆம் பாவம் தான் நமக்கான கரியரை சொல்லக்கூடிய இடம். அந்த 6ஆம் பாவத்திற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கிரகங்கள் குழுமி இருக்கிறது, நிறைய இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதை வந்து எப்போவுமே 10ஆம் பாவத்தில் வந்து கிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இப்படி ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு தான் இருக்கு. 10ல் வந்து கிரகங்கள் வந்து அதிகமான அடர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. கேடப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்றது. கேழப்பா ஈரைந்தில் 2-5, அதாவது ஈரைந்துனா 10, கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க 3 கோள் நின்னா 3 கோளுக்கு கதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம்னு 2 தடவை யோகம் சொல்கிறாங்க. கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் ஆழப்பா அத்தலத்தில் 2 கோள் நிற்க அப்பனே அப்பனே தபசியடா யோகி ஞானி கூழப்பா ஒரு கோளும் குணமாக நிற்கில் கோலத்தில் ஞானியாகி வீணப்பா விண்ணுலக தேவரோடு விதமாக வீட்டில் இருப்பான் ரிஷிகளோடு அப்படின்றது அந்த பாட்டு வரும். அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, கிழப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க, அது 3 கோள் நின்றுது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து கதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்னு சொல்லுது அந்த பாட்டு.
ரொம்ப கெதியுள்ள, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான சன்னியாசி யோகம். ஒரு யோகம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, கெதியுள்ள சன்னியாசி யோகம் அப்படின்றது வந்து 2 தடவை அந்த யோகத்தை சொல்லுது. அப்போது 2ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவத்தில் வந்து 3 கோள்கள் நிற்கும் பொழுது சிரமத்தை கொடுக்கும். ஏன், எப்படி, ஒரு லாஜிக் வேணும் இல்லையா? உதாரணமாக வந்து இப்போ ஒரு நான் ஜாதகம் சொல்கிறேன். இந்த ஜாதகர் வந்து கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், இப்போ இந்த 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த 3 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கடக லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல போயிட்டு ஸ்தான பலம் அப்படின்ற அமைப்பில் நின்றார், உச்சமாகி நிற்கிறார். அப்போ குடும்பம் அமையுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவருடைய பிறப்பு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறந்த தேதி அப்படின்றது வந்து 19/4/1989. நேரம் வந்து 12:48 PM, மதியம் 12:48, 12:45 பிறந்திருக்கார். இவருடைய ஜாதக அமைப்பின்படி கடக லக்னம், லக்கணத்திலேயே மாந்தி. 2ஆம் இடம் வந்து கேது, அதாவது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த 3 கோள்கள் செய்யக்கூடிய வேலை 2ஆம் பாவத்திலேயே வந்து கேது உக்காந்துருக்கார். அப்போ திருமணம் அப்படின்றது வந்து தடைபட்டு நடக்கும், அல்லது தடையாகப்பட்டு நடக்கும் அப்படின்றது வந்து கேது, அதாவது குறுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே. அப்போ 2ல் கேதுனா 8ல் ராகு உட்காந்துடுறார். அப்போ 8ல் ராகுவை பார்த்தோன்னேவும் ஆயுள் பிரச்சனை, ஆயுள் பீடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வரும். அப்போ இந்த கடக லக்னத்துக்கு 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய வீடு. அப்போ சனியை பார்ப்பாங்க, சனி நல்லா இருக்காரா, ஆயுள் பாவம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ 2ஆம் இடத்துல வந்து கேது, 3ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதி சந்திரன், 3ஆம் இடத்துல வந்து அரைமறை ஸ்தானத்தில் வந்து சந்திரன் உட்காந்துருக்கார். இந்த சந்திரனை வந்து 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்துட்டு இருக்கார். 4ஆம் பாவம் ஒன்றும் இல்லை, 5ஆம் பாவத்தில் எதுவுமே கிடையாது. 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் எந்த கிரகம் கிடையாது. 8ஆம் பாவத்தில் வந்து ராகு. இப்போ இந்த சனி நேரடியாக தன்னுடைய வீட்டை திரும்பி பார்த்துட்டு இருக்கார். இப்போ 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆயுளை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும், ஆயுளை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும், சனி தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்து இந்த இடத்துல சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள் பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ இதுவுமே வந்து ஒரு 45, 50, 55 வயசு வரைக்குமே இவருடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து அந்த வாழ்க்கையினுடைய வாழ்வு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா லக்னாதிபதி போயிட்டு சந்திரன் அப்படின்றது உடல்காரகனும் அவன் தான், லக்னாதிபதியும் அவன் தான். கன்னிராசியில் உட்காந்துருக்கார், 3ஆம் இடத்துல மறைஞ்சிறார், அரைமறைவு ஸ்தானத்தில். அப்போ இந்த கிரகத்தை வேறு ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா, கெடுகிரகங்கள் பார்க்க செவ்வாய் பார்த்துட்டு இருக்கார். அப்போது இங்கே வரக்கூடிய அமைப்பில் 8ஆம் பாவத்தில் வந்து ராகுவும், 9ஆம் பாவம் வந்து எம்டியாக தான் இருக்குது. 10ஆம் பாவத்தை வந்து சூரியன், சுக்கிரன், புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த லக்கணத்திற்கு 12-3 கூடையவர். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து 4-11 கூடையவர். யார்? பாதகாதிபதி. கடக லக்கணத்திற்கு பாதகாதிபதி. பாதகஸ்தானத்திற்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியோடு சூரியனோடு சங்கமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதன், சூரியன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்களும் 10ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்க. இங்கே 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி மட்டும்தான் அங்கே போயிட்டு நல்ல ஸ்தான பலத்தில் உட்காந்துருக்கார். ஆனால் மெத்தை சுகம், கட்டில் சுகம், தூக்க சுகத்தை கொடுக்கக்கூடிய புதன் போயிட்டு அங்கே அஸ்தங்கமாயிடுறார். அதே மாதிரி பாதகாதிபதி 2ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்றார். 10ஆம் இடத்துல போயிட்டு சுக்கிரன் வந்து சூரியனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. மாரகாதிபதியை நம்பிடலாம், பாதகாதிபதியை நம்பக்கூடாது. இவருக்கு வந்து 89 பிறந்தவருக்கு இன்னும் திருமணம் அப்படின்றது வந்து மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே போயிட்டு இருக்கு. இன்னும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிர தசை வந்துடக்கூடாது. இவர் பிறந்தது வந்து அஸ்தம் 2ஆம் பாவத்தில் வந்திருக்கார். அப்போ சுக்கிர தசை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சந்திரனுக்கு பின்னால் வரக்கூடிய செவ்வாய், ராகு 8ஆம் பாவத்திலிருந்து தசை நடத்துவார் இல்லையா? 8ஆம் பாவத்திலிருந்து தசை நடத்தக்கூடிய ராகு எதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார்? அவருக்கான திரிகோண வீடுகளை ஆக்டிவேட் பண்ணுவார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆக்டிவேட் பண்ணுறது வந்து 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணி விடுவார். இப்போ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 18 வருட காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, செவ்வாய் தசைக்கு பின்னால் வரக்கூடிய 18 வருட ராகு தசை அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து இந்த குரு போய் உட்காந்துருக்கார். இந்த சந்திரனுக்கு 6 கூடையவர், அதாவது வந்து கடக லக்னத்துக்கு 6, 9 கூடையவர். அதாவது வந்து பாக்கியாதிபதி, தொழிலை சொல்லக்கூடியவர், ரோணரோக சத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போயிட்டு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். இது கடக லக்னம், சரலக்கணம் இல்லையா?
சரளகணத்துக்கு 11ஆம் இடத்துல போயிட்டு குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பாதகஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகம் பாதகத்தை செய்தே தசையை நடத்தி கொடுக்கும். இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்கிறதும் வந்து 2020 2036 வரைக்கும் குருதசை தான் நடக்குது. இவருடைய திருமணம் தடைபடுவதற்கும் திருமண காலம் தள்ளி போவதற்குமான காரணங்கள் தெளிவாக அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 3 கிரகங்களுடைய அமைப்பு. இங்கே பாதகஸ்தானத்தில் அதாவது வந்து ஏற்கனவே இவர் 6 குடையவராக இருக்கார், 9 குடைய பாக்கியஸ்தான எதிரியாகவும் இருக்கார். பொதுவாக 5, 9 கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கு நன்மையான பலன்களை தர மறுப்பர், நல்லாவே பலன்களை தரமாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்னென்ன சிரமங்களை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த 6 குடையும் மீண்டும் போயிட்டு எங்கே உட்காந்துடுறாரு, பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இப்போ உட்காந்து தசை நடத்துறாரு. அப்போ 2036 வரைக்கும் இவருக்கு வந்து திருமணம் அப்படின்றது வந்து மறுக்கப்பட்ட ஒரு சடங்காகவே இருக்கு. அவருடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையை அவர் வந்து அனுபவிக்கிறதுக்கு வழி இல்லாமே போயிட்டு இருக்கு. இதற்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் வழிவகைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஒரு சின்ன வழிபாடுகள் தான். அந்த வழிபாடுகள் அவங்க செஞ்சுக்கிட்டாங்கனாலே அவங்களுடைய திருமணம் தடைபெறுவதற்கு அல்லது திருமணம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க செஞ்சுக்கலாம். இருந்தாலும் அவங்க வந்து இங்கே அதை நம்மகிட்ட கேட்கல. இது வந்து உதாரண ஜாதகமாக ஒன்று கிடைச்சிது. அதனால் உங்களுக்கு வந்து அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு திருமணத்தை எப்படி தடை பண்ணுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம உங்களுக்கு உதாரண ஜாதகமாக கொடுத்து அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் 10ஆம் இடத்தில் கிரகங்கள் வந்து நிறைய அதிகமான கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது. பொதுவாக வந்து 10ஆம் பாவத்தில் வந்து இந்த கடகலக்கணத்திற்கே பாதகாதிபதி உட்காந்து தசை நடத்தினார்னா அது சிரமமாக போயிடும். ஒருவேளை இப்போ இந்த கடக லக்கணமாகவே இருந்து கடக ராசியாகவே இருந்து அப்படின்னா வரக்கூடிய சுக்கிர தசை அப்படின்றது வந்து மிக கடுமையான புதன் தசையில் பிறந்துடுறார், ஒரு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்துடுறார், அல்லது குருவனுடைய நட்சத்திரத்தில் புனர்பூசம் புரட்டாதியில் பிறந்துடுறார். அதற்கப்புறமா வரக்கூடியது அப்படின்றது அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கு. இல்லை, இவர் வந்து கேது தசையில் பிறக்கிறார், ஒரு மகம் மூலம் அஸ்பதியில் பிறந்துடுறார். இது இன்னுமே வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்புறம் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் தள்ளி போட்டு சுக்கிர தசையெல்லாம் முடிஞ்சு அந்த பாதகாதிபதியினுடைய தசைகள் எல்லாம் போனதுக்கு பின்னால் தான் திருமணத்தை கொடுக்கும். இப்போ இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால புதன் இருப்பது அப்படின்றதுனால அந்த புதன் இருப்பது அப்படின்றது 12 குடையவனாக இருந்து 10ல் போய் இருந்து அந்த தசையை நடத்துறது அப்படிங்கிறது அதுவும் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாகவே அமையும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான மறுப்பும் கிடையாது. அப்போது இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜாதகமும் இங்கே வழங்குது. கிழப்பா 2 முக்கோள் இருக்க கதியுள்ள சன்னியாசி யோகம் ஆழப்பா அத்தலத்தில் இருகோள் இருக்க அப்பனே தபசியடா யோகி ஞானி கூழப்ப ஒருகோளும் குணமாகி நிற்கில் குவளத்தில் ஞானியாகி மீனப்பா விண்ணுலகத்தேவரோடு விதமாக வீட்டில் இருப்பேன் ரிஷிகளோட அப்படின்றது. அப்போ 3 கோள்கள் நின்றால் அந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் அப்படின்றது வந்து மிக தடையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், 2 கோள்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மனநிலை கொண்ட மனிதனாகும். அதாவது வந்து கல்யாணத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்குது, சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதாவது 12ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 12ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் அதாவது சல்லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு 3 கிரகங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு ஜாதகருக்கு வந்து இந்த 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது மெத்தை சுகத்தை கொடுக்கக்கூடியது, உடல் சுகத்தை கொடுக்கக்கூடியது, தனது கணவனோடு தனது மனைவியோடு சேரக்கூடிய உடல் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 12ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சல்லாபத்தை சொல்லக்கூடியது, அபிலாசைகள் சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு இந்த கெடுகிரகங்கள் இருக்கும்பொழுது சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் அதுவும் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 6ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் அதுவும் வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த 4ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவமாக வரும். 4ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவமாக வரக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது வந்து இந்த கிரகங்கள் எல்லாமே 4ஆம் பாவத்தை பார்க்கும். மனதளவில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் அந்த ஜாதகருக்கு தர மறுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நிற்குமேயானால் அவருக்கு திருமண தடை, தொழிலில் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாகவே அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த ஜாதகர் தனது வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு சிரமமான சூழ்நிலைக்கு தள்ளும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.